ஏதாச்சும் வேணும்னா கேளுமா. சரி மக்கா. ஐயோ கரண்ட் போயிடுச்சுமா, இந்நேரமா போகணும். என்ன செய்ய, எல்லாம் என் நேரம். அவளுக்கு அம்த போன கரண்ட் அமராதது, எனக்கு போகணுமா? கண்ணே தெரியலமா. கரண்ட் இருக்கும் போதே இந்த கைய வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது. இதுல கரண்ட் இல்லாம டும்மிருட்டா வேற இருக்கு. இதுல எப்படியே இருக்க போறணும். அத்தை அத்தை எங்க இருக்கீங்க? கண்ணே தெரியலையே லட்சு. இங்கதான் இருக்கோம் அண்ணி, ரெண்டு பேருமே. அப்படியா? கண்ணே தெரியல லட்சு. மர்மோளே, நான் கீழ படுத்துட்டேன் மர்மோளே. தப்பு தவறி என்னால விழுந்துறாத, அங்கே இரு. சரி சரிட்ட. அண்ணி ஏதாவது வெளிச்சத்துக்கு லைட் கொண்டு வந்திருக்கலாம்ல. எங்க அததான் எடுக்க வந்தேன். ஆமா, பொழுதனைக்கும் தப்பு தப்பு தப்புன்னு தடவி கடப்பியால. எங்க போன் சார்ஜ் முடிஞ்சிட்டு. அட பாதகத்தீங்களா, இந்நேரமா உங்க போன்ல சார்ஜ் எல்லாம் முடியணும். ஐயோ இந்த இருட்டுல என் நிலைமை என்னென்னலாம் ஆக போதோ. கடவுளே எனக்கு காப்பாத்திரு. மக்கா என்னாச்சு? என்ன ஆச்சு லட்சு? ஏன் கத்துற? காலையில ஏதோ இருக்கு. இப்ப என்ன ஆச்சு லட்சு? கால் ஏதோ போச்சுன்னு சொன்னீங்க. தெரியல என்னன்னு உதறனே, ஆனா இப்ப இல்ல. சரி விடு, ஏதாவது எறும்பா இருக்கும். அண்ணி என்னாச்சு? எனக்கும் கால்ல ஏதோ ஓடுது லட்சு. பாத்தா அண்ணி ஏதாவது பூரானா இருக்க போகுது. பூரானா? ஆமா அண்ணி. என்னது மக்கா, பூரானா? இல்லடா சுத்தம். நல்ல காலத்துலயே நல்லா இருக்க விட்டுருவா என்னைய. இதுல இருட்டுல வேற காட்டெருமை பூந்த மாதிரி வந்திருக்கா. என்னலாம் ஆக போகுது? அடியே மக்கா, ஒரு லைட் எடுத்துட்டு வந்திருக்க கூடாதா? எங்க இருக்க? கண்ணே தெரியலடி. இங்க நாம இருக்கேன். மருமகளே, உன் அம்மாவை இங்க மட்டும் வர வேணாம்னு சொல்லிடு. நான் இருட்டுல படுத்திருக்கேன். அவ என் மேல விழுந்துற போறா. ஏம்மா அத்தை படுத்துக்கிட்டே இருக்காங்க, இங்க வராத. என்னது படுத்து படுக்கையாவா? அம்மையும் மவளும் சேர்ந்து கையை தான் உடைச்சிங்கன்னு பார்த்தா உட்டா என்ன படுத்து படுக்கையா பார்க்கவும் ஆசை இருக்கு போல. சரி மக்கா, உன் காலில என்ன பூராவா? தெரியலமா. கையுமா. அடியே என்னாச்சு? ஏன் கத்துற? ஏதோ கையில ஓடுதுங்க. நீங்க எங்க இங்க வந்தீங்க? எங்க இப்பதான் வந்தேன், பார்த்தா இருட்டா இருக்கு. அட பாவி, நானும் தான் கை உடைஞ்சு கிடக்குறேன். அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு வந்து கேட்க காணும். பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன பூரா நெளிஞ்சதுக்கு என்ன ஆச்சுன்னு கத்திட்டு பதறிட்டு ஓடி வரியே. இதுதான் உன்னோட குணமா? இதுக்கா நான் 10 மாசம் சுமந்து பெற்றேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் இப்பதாமா வந்தேன். உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் உனக்கு கை உடைஞ்சிருச்சு? இப்ப யாரு கேட்டியே? அந்த கதை ஏன் கேக்குற? அதுவா சொல்றேன் மர்மவனே. அது இல்ல இல்ல, நான் தான் சொல்லுவேன். என்ன நடந்தது கேளுனா? இல்ல இல்ல நான் சொல்றேன். இல்ல நான் தான் சொல்லுவேன். இல்ல இல்ல நான் சொல்றேன். சொல்லுங்க யாராவதும். அடப்பாவி, இத மாறி மாறி நான் சொல்றேன்னு சொல்றதுக்கு இது தலைப்பு செய்தியா இல்ல நல்ல செய்தியா? என் கை உடைஞ்சது சொல்றதுக்கு இப்படி அடிச்சுக்கிறீங்களா மாறி மாறி? அடியே மக்கா, என் காலையில ஏதோ ஊறுதுடி. என்னமா சொல்ற? ஆமாடி மக்கா, இப்போ இருக்குடி உனக்கு. பாட்டாண்டி, தேவே பூரா ஏதாவது இருக்க போகுது. என்னது தேனா? என்னடா இது? ரெண்டு பேர் குரலும் ஒரே நேரத்துல கேக்குது. அதானே அண்ணி. ஆண்டி எம்மா. அட மர்மவளே, ஏதோ நடக்க கூடாதுன்னு நினைச்சேன், அதுவே நடந்துட்டு. என்னமா சொல்ற? என்னடாச்சு? ஆமா மர்மவளே, உன் அம்மா விழுந்துட்டா என் மேல. ஐ கரண்ட் வந்துட்டு. அட பாலா போன கரண்ட் 2 நிமிஷம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? எல்லாம் என் கை உடைஞ்ச பிறகுதான் வரணுமோ? மடிச்சிருப்பது தாய், தெரியாம விழுந்துட்டேன். என் வாயில வந்துற போது. இதுக்குதான் பாலா அடிச்சுக்கிட்டேன். வராத வராத அங்கேயே இருன்னு. ஏன்னா என் மேல நீ விழுந்துருவேன்னு. நல்லா விழுந்து போட்டு மன்னிப்பு ஒரு கேடு. இதுதான் சொல்லுவாங்க, பட்ட இடத்துல படம்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். என்னடா இது, தண்ணி வரல? சை, இவள கூப்பிடுற நிலைமை ஆயி போச்சே. அண்ணி அண்ணி. என்ன இவ பாத்ரூம் போனான்னு பார்த்தா இவள எதுக்கு கூப்பிடுறா? என்னடி வேணும் மக்கா? ஏமா தண்ணி இல்ல. சரி, நான் அண்ணிட்ட சொல்லி மோட்டர் போட சொல்றேன். சரி. என்னாச்சு த? பரவாயில்ல, லட்சுக்கு பாத்ரூம்ல தண்ணி வரலையா, கொஞ்சம் மோட்டர் போட்டு விட. சரித. எங்க போற? லட்சுக்கு பாத்ரூம்ல தண்ணி வரலையா, மோட்டர் போட்டுட்டு வரேன். வா உள்ள போவோம். ஓஹோ, மேடம்க்கு பாத்ரூம்ல தண்ணி வரலையா? என்ன உள்ள வச்சு மூடிட்டு போனவ தானடி இந்த வைக்கிற ஆப்பு. மோட்டரா போடுற? மோட்டர் இந்த வர. ஏமா மோட்டர் போட்டும் தண்ணி வரலமா? என்னடி மக்கா சொல்ற? அட ஆமாவா? சரி, வேற வழியே இல்ல. தண்ணி அடிச்சிட்டு தான் எடுத்துட்டு வரணும். நான் அவட்ட சொல்றேன். சீக்கிரம் சொல்லு மர்மவளே. என்னத்த கூப்பிட்டே இருப்பியலா? வேலை கிடக்கல. மர்மவளே, என் மவுளுக்கு தண்ணி வரல போல, கொஞ்சம் அடி பம்புல அடிச்சு கூட. சரி போறேன். அட பெரிய பொண்ணே, எப்படி இருக்க? இருக்க இருக்க. என்ன திடீர்னு இந்த பக்கம்?
மோட்டர்ல தண்ணி வரலக்கா, அதனாலதான் அடிச்சுட்டு போக வந்தேன். ஓ சரி சரி, அடிச்சுக்க குடு. புடிங்கக்கா. என்ன பூட்டிட்டு அடி போற, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு உன் நிலைமை என்ன ஆகுதுன்னு. சரி, தண்ணி கேட்டு எவ்வளவு நேரம் இருக்கும், ஆனா இவ்வளவு நேரம் ஆக்குறாங்களே. என்னடா இது, தண்ணிய வச்சுட்டு போயிட்டாங்க. அச்சோ, நம்ம தான் பார்க்கலையோ. சரி, எடுத்துக்க வேண்டியதுதான். என்ன ஆச்சு லட்சு? லட்சு என்னடா இது? லட்சு சவுண்ட் மாதிரியே தெரியல. வேணும். ஏமா லட்சு தண்ணி வைக்க சொன்னா, ஆனா உள்ள கூட்டா குரலே டிஃபரெண்டா இருக்கு. தெரியல, திறந்து பாரு. லட்சு ஐயோ, எரியுதே எரியுதே. ஐயோ லட்சு என்னாச்சு? வெந்நிய ஊத்திட்டு சுட்டு தண்ணி. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சுட சுட தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்க, எரியுது. நம்மளும் நடிச்சிட வேண்டியதுதான். ஏன் லட்சு இந்த வெந்நிய எடுத்த? கொஞ்சம் பொறுமை இல்லையா? உனக்காக தானே அடி பம்ப் வரைக்கும் தண்ணி எடுக்க போயிருந்தேன். கொஞ்சம் பொறுத்துக்க கூடாதா? அண்ணி, நீங்க வச்சீங்கன்னு தான் நினைச்சு ஊத்துன அண்ணி. ஆனா வெந்நின்னு தெரியாம ஊத்திட்ட அண்ணி. முதல்ல இந்த வெந்நிய யார் எடுத்துட்டு வந்து வச்சான்னு தெரியணும் அண்ணி. ஐயோ, நான் தான் எடுத்துட்டு வந்து வச்சேன் குளிக்கணும்னு. நீ ஏன் அதை எடுத்த? ஐயோ, ஊத்தி கழுவணும்னு எடுத்த. ஆனா எனக்கே விளையாயிட்டு. பாத்து பாத்து வா லட்சு. அண்ணி, எம்மா. என்ன ஆச்சு உனக்கு? அதையாமா கேக்குற? தண்ணின்னு நினைச்சு வெந்நிய தூக்கி ஊத்திட்டம்மா. சுட்டு போயிடுச்சுமா என் டிக்கி. என்னடி சொல்ற? எப்படி ஆச்சு உனக்கு? மருமவளே, ஒரு ஆத்த அவசரத்துக்கு அவளுக்கு தண்ணி கேட்டா என் மவளுக்கு கொதிக்க கொதிக்க வெந்நிய போய் கொடுத்துருக்கிறிய. நீ எல்லாம் விளங்குவியா? அட நல்லா இருக்கே. ஆமா ஆமா, என் மவ உன் மவள கொல்லணும்னு போட்டு கொடுத்தா மாதிரி நீ பேசுற. அம்மா நில்லு, நான் பேசிக்கிறேன், நீ வாய் திறக்காத. அத்தை, என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாதீங்க. நீங்க சொன்னீங்கன்னா நான் அவளுக்காக தண்ணி அடிக்க போனேன் பம்ப் செட்ல. ஆனா இவன் என்ன பண்ணிட்டானா, அவசரப்பட்டு எங்க அம்மா குளிக்கணும்னு வச்சிருந்த தண்ணியை எடுத்தது யார் தப்பு? கொஞ்சம் பார்த்து ஊத்திருக்கலாம்ல. என்னடா இது, விட்ட அம்மா ஏசிட்டே போவோம். இங்க இருந்து நவுண்டாதான் சரி வரும். அண்ணி வாங்க அண்ணி, போவோம். அம்மா, என்னால பேச முடியலம்மா. என்னது இது? அண்ணி வரலையா? வரேன். எப்பா, அட கடவுளே, எனக்கு தான் இப்படி ஆச்சுன்னு பார்த்தா என் மவளையும் இப்படி சோதிக்கிறியே. பாத்து பாத்து லட்சு, உட்காரு. இதோ வரேன் நீ. பாத்து பாத்து. அண்ணி முடியல அண்ணி, உட்காரவே. பின்னாடி வர புண்ணா இருக்கு. என்ன சொல்ற? ஆமா அண்ணி, என்னால உட்கார கூட முடியல அண்ணி. அடியே, என்ன ஆச்சு? உட்கார கூட முடியலையாமா அவளால? எப்படியோ உன் டிக்கி புண்ணானதுதான். நிக்க முடியலையா? சாரி, உட்கார முடியலையா? நில்லு. அப்படி இல்லையா கவுந்து படு. என்ன அது, நிக்கணுமா? ஒரு நாள் முழுக்க நிக்க முடியுமா? நின்றா நில்லு, அப்படி இல்லையா குப்பரை படு. அத தவிர வழி இல்ல. என்ன அது, குப்பரையா? எனக்கு குப்பரை படுத்தாலே தூக்கம் வராது, வசதி இருக்காது. குப்பரை தான் படுத்து தொலையுமா? ஆமா ஆமா. இதெல்லாம் நீ பார்த்த வேலை தானே? ஓ மூஞ்சில அவ்வளோ ஒரு பிரகாசம், பார்த்தாலே தெரியுது. நீ தாண்டி பண்ணிருப்ப. வேணும்னே இரு, வச்சிக்கிறேன். என்ன ஆண்டி, நடிச்சது போதும். நான் உங்களை வச்சு மூடுனேன்னு என்ன பண்ணிட்டியல? என்னடி மக்கா, லட்சு இப்படி சொல்லிட்டா. எனக்கு வாயில கை வச்சாலும் கடிக்க கூட பாவப்படுவேன் நான். என்ன போய் இப்படி சொல்லிட்டாளே. அப்படியெல்லாம் இல்லடி லட்சு, நீதான் என்ன பாத்ரூம்ல வச்சு இறக்கமே இல்லாம மூடிட்டு போன. ஒரு எறும்பு போனா கூட கொல்லணும்னு நினைக்க மாட்டேன்டி நானு. என்ன நடிப்பு. ஐயோ, விட்டா பிரச்சனை வேற மாதிரி போகுதே. சரி சரி லட்சு, படுவா. படுக்கிறேன். என்ன அண்ணி, என் நிலைமை கடைசியில அந்த வடிவேல் சார் மாதிரி ஆயிட்டு போயிடுச்சு அண்ணி. எரியுதடி மாலான்னு ஃபேன போடுடின்ற மாதிரி இருக்கு அண்ணி. அண்ணி ஃபேன போடுங்க, எப்படி இல்லைன்னா விசிறுங்க. ஏமா கொஞ்சம் விசிறி எடுத்துட்டு வந்து வீசு. என் கையதான் உடைச்சியேன்னு பார்த்தா கடைசியில என் மவளையும் படுக்க வச்சுட்டியல, அம்மையும் மவளும். யாரு? நாங்க படுக்க வச்சோம், நீங்க பாத்தீங்க. ஆமா, அதான் பார்த்தேன். என் மனசு சொல்லுது, இவன் அம்மையாலதான் என் மவ படுத்திருப்பான்னு நினைக்கிறேன்.
ஆமா மந்திரிவியே, என் பேரை இழுக்காம உனக்கு தூக்கம் வராதே. என்ன மூடிட்டு போனா ஓ மொவ, அதெல்லாம் குத்தம் கிடையாது. அப்போ அவ 3 நாள் தானே நீ வெந்நிய ஊத்திருக்க. யாரு? நான் எடுத்துட்டு வந்து ஊத்துனேனா? நான் எடுத்துட்டு வந்து ஊத்துனேன்னா அவ படுத்திருக்காளா? வெந்நின்னு கூட தெரியாத அளவுக்கு அவ எடுத்து ஊத்துவாளா? அந்த அளவுக்கு உன் முறை நீ வளர்த்து வச்சிருக்கியா? ஐயோ, அமைதியா நிறுத்துறீங்களா இல்லையா? இங்க ஒரு பக்கம் எரியுதுன்னா உங்க 2 பேர் சண்டை ஒரு பக்கம். என்ன போய் தொல்லன்னு சொல்லிட்டேடி. ஐயோ, யாராவது விசிறுங்களேன், பேசிட்டே இருக்காதீங்க, எனக்கு எரியுது. எடியே மக்கா, நான் போய் விசிறி கொண்டு வரேன். சரி சரி சீக்கிரம் வா. ஐயோ, எரியுதே எரியுதே அம்மா, எரியுதம்மா. எனக்கு வெந்நிய பச்சை புண்ணா ஊத்திட்டேனம்மா, பச்சை புண்ணு வேற எரியுதே. கொஞ்சம் பொருள் லட்சு, அதை கொண்டு வர போயிருக்காங்கல்ல. தாவையாடி, இந்நேரம் எனக்கு தான் இப்படி அடிபட்டிருக்குன்னு பார்த்தா இப்போ உனக்கும் இப்படி ஆயிட்டே. இதெல்லாம் எப்படி வெளியே சொல்லுவேன்? எல்லாம் இவ அம்மா வீட்டுல இருக்க போய்தாமா இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. முதல்ல இவளை துரத்திட்டு தான் மறு வேலை. இந்தாடி மக்கா. நீ விசிறுமா. ஆண்டி, இங்க விசிறாதீங்க, அப்படியே திரும்பி எங்க அம்மா இருக்காங்க, செவரு இருக்கு, அப்படி விசிறுங்க. என்ன ஆச்சு மக்கா, திடீர்னு ஏன் இப்படி பேசுற? பின்ன என்னவாமா, புண்ணு எங்க இருக்கு, எங்க விசிறாங்க? பின்னாடி டிக்கில இருக்க புண்ணுக்கு விசிறாம என் முகத்துல விசிறாங்க. ஏம்மா இப்படி வந்து விசிறுமா. என்னாச்சு? எதுக்கு? சரி சரி. என்னப்பா இது, கொஞ்சம் கத்துறா, ரொம்ப பில்டப்பா இருக்கு. இல்ல என்னாச்சுன்னு தான் கேட்டேன். அதுக்கு இப்படியா? என்னதான் ஆச்சு? புண்ணு மேல கொசு கடிச்சிட்டானி. அந்த கொசுக்கு வேற வேலை இல்ல, என்ன பண்ணலாம்? நெல்லு வர. இவன் எங்க போறா? அவங்க தான் அதி புத்திசாலியாச்சுல, ஏதாச்சும் பண்ணுவாங்க, பொறுத்து பாப்போம். தோ வந்துட்டேன். என்னதான் நீ இது, கூடையோட பலி போட போறியலா என்னைய? ஆமாடி ஆமா, இந்த கூடை எடுத்துட்டு வந்ததே உன பொலி போடதான். பின்னாடி புண்ணானாலும் கொஞ்ச நேரம் கூட வாய் தொம்முன்னு கிடக்காதே உனக்கு. பாத்துக்கோ, இதுக்குதான். அதான் என் மருமக ஒண்ணு செஞ்சா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அர்த்தம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ கடிக்குது சொன்னால, அது இன்னும் புண்ணாச்சுன்னா நமக்கு தானே கஷ்டம். அதனால இன்னும் கூட 2 நாள் வச்சு பாக்கணும்ல, அதுக்குதான் எடுத்துட்டு வந்து வச்சேன், தவிர அவளும் கஷ்டப்படுவான் இல்ல. அண்ணி, கரண்ட் போயிட்டு. பாலா போன கரண்ட், எனக்கு சின்ன புண்ணா பின்னாடி எரியுதே. இந்த நேரமா போகணும். அது என்னம்மா, என்னைக்கும் போகாத கரண்ட் இன்னைக்கு மட்டும் போய் போய் வருது. வேற ஒண்ணும் இல்லடி மக்கா, பெற்ற இன்பத்தை நீயும் பெற வேண்டாமா? அதுதான் இந்த நிலைமை. என்னடி மறுபடியும் இருட்டா இருக்கு? என்னன்னே தெரியலங்க. அது எப்படிடா, கரண்ட் போற மட்டும் நீ வந்துடுற? சரி, எதுக்கு கரண்ட் போச்சுன்னு தெரியுமாங்க? எதுக்குன்னு தெரியும். எதுக்குண்ணா? எரியுதுண்ணா. ஏன், உனக்கு என்னாச்சு? அம்மாக்கு தானே கை உடைஞ்சுது. என்னடா இது, கோரசா சொல்றீங்க? அதாவது அவ டிக்கி, அதாவது அது டிக்கி இருக்கு. என்னது, அவ டிக்கியே புண்ணா? ஐயோ, இந்நேரமா அவனுங்க இப்படி பண்ணணும்? ஐயோ, பக்கத்து தெருவுல ரோடு போடுறதுனால 2 நாளைக்கு கரண்ட் வராதான். இப்பதான் சொன்னாங்க, அதுக்குள்ளே இவளுக்கு இப்படி ஆயிடுச்சு. அப்போ செத்தாமா? அண்ணி, டாக்டர் வந்துட்டாங்களா? டாக்டர், சீக்கிரம் எடுத்து விடுங்க டாக்டர். என்னம்மா, எடுத்துருவோமா? நீங்க பாருங்க டாக்டர், சரியாயிடுச்சுன்னா எடுத்துருங்க. அப்படி இல்லையா இன்னும் 1 மாசம் வச்சா கூட தப்பு கிடையாது. சரி சரி, பாவம், எடுத்து விட்டுருவோம். யாரு இதுங்க பாவமா? டாக்டர், நீங்க எடுத்து விட்டாலும் நான் தான் சாவணும். நீங்க 2த்தையும் கட்டு போட்டு வைக்க போய் தான் 1 மாசம் வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா அமைதியா போச்சு. எந்த இடக்கு முறைக்கான வேலையும் செய்யாம, ஊர் வம்ப இழுத்துட்டு வராம, கிளவிங்களோட ஊர் சுத்தாம நல்லா நிம்மதியா போச்சு. இதுங்களை பாவ பார்த்தா என் நிலைமையா பாவம் ஆயிடும். நீங்க எடுத்தாதான் டாக்டர் பிரச்சனையே. என்ன பொண்ணு தாயி, உங்க மருமக இப்படியெல்லாம் சொல்றாங்க? அவ ஏன் டாக்டர் சொல்ல மாட்டா? என் கை காலை உடைச்சு போட்டு நான் ஊனமா உட்கார்ந்தா கூட அவளுக்கு சந்தோஷம் தான் டாக்டர். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களை 1 மாசத்துல உங்க மருமவ உங்களை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாங்க? அதெல்லாம் நல்லாதான் டாக்டர் பாத்துக்கிட்டேன். பின்ன எப்படி? அந்த கதையை ஏன் டாக்டர் கேக்குறீங்க? என் சோக கதையை கேளு தாய் குளமே, அம்மா தாய் குளமேன்னு எங்க சோக கதையை கேக்குறீங்களே டாக்டர். பரவாயில்ல, இருந்தாலும் சொல்லுமா. அவ எப்படியெல்லாம் பாத்துக்கிட்டானா?
ஐயோ, இது வீடா இல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிடலான்னு தெரியலையே. ஏம்மா, இல்லங்கம்மா, யாரும்மா நீங்கெல்லாம் இவ்ளோ தூரம் அழுது பெர்ஃபார்மன்ஸா பண்றீங்களே? நான் கூட பண்ணலையே, எதுக்கு? எதுக்கா? அத நான் சொல்றேன். அம்மையும் மவனும் இடுப்பையும் கையும் உடைச்சுக்கிட்டு படுத்துட்டியோ. உங்க 2 பேருக்கு 1 மாசம் சேவை பண்ணணும். இது வரைக்கும் செஞ்ச வேலையே அதிகம். வீட்டை பெருக்க, துணி துவைக்க, வீட்டை கூட்ட, சமைக்க, இப்ப ஒரு வேலை எக்ஸ்ட்ரா வேற கூடி இருக்கு. அம்மையும் மவனையும் அமைச்சு போடணும். அதுதான். இதுக்கா இவ்ளோ சீனு? குடுங்க, நான் ஹெல்ப் பண்றேன், என்னால முடிஞ்சது. பண்றியா? உன்னால முடியுமா? முடியும். அப்ப என்ன மக்கா, குடுத்துரு. என்னடா இது, முக்கற சவுண்ட் கேக்குது? அண்ணி, என்னது இது? வெங்காயத்தை மட்டும் உரிச்சு கொடு போதும். அண்ணி, வெங்காயத்தை உரிச்சு கேக்குறதுல தப்பே இல்ல அண்ணி. அதுக்குன்னு ஒரு மூட்டையே வா. எப்படி அண்ணி சாத்தியம்? அம்மையும் மோவலும் அடிபட்டாலும் அண்டாண்டாவா தின்றியல. நீங்க திங்கிற அண்டாக்கு கிலோ கணக்குல வெங்காயம் வெட்டணும். அதான். இந்தா, மூட்டை கிடக்கட்டும், முதல்ல இதை உரிச்சு கொடு. உரி உரி, நல்லா உரி. உரிச்சிட்டு சொல்லு, அடுத்த மூட்டை கணக்கு கொண்டு வருவோம். என்ன அது, அடுத்த மூட்டையா? நான் அழுகணும். அம்மையும் அவளும் என் கையை உடைச்சிட்டு இப்ப என்னத்துக்கு அழுவுறீங்க? சொல்லு மருமகளே, என்ன நடந்துட்டு அழுவுற? பின்ன என்னத, கை உடைஞ்சு இடுப்பு உடைஞ்சு நீங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டீங்க. நாங்க 2 பேருமே ஒரு மூட்டை கணக்க வெங்காயத்தை உரிச்சிட்டு வந்தோம். ஆமா, நீங்க திங்க அந்த கணக்குக்கு மூட்டை கணக்க வெங்காயத்தை நானும் உரிச்சிட்டு வந்தேன். யாரு உரிக்கிறா எங்களுக்கு? இப்ப அந்த வெங்காயத்தை வெட்ட கூட உதவி பண்ண யாரும் இல்ல. அவ்வளவுதானே, குடு, இடது கையால வெட்டி தரேன். நெசமாவா? உன்னால முடியுமா? முடியும் முடியும். முடியலனாலும் விட்டவா போறிய? அம்மையும் மௌனும் பேசி வச்சுதான் வந்திருக்கிய, கொடுங்க. அப்ப என்ன மக்கா, குடுத்துருவோம். குடிங்க அத்தை, நாங்க உரிச்சிட்டோம். வெட்டி கொடுத்துருங்க. குடு, வெட்டி தானே ஆகணும். ஐயோ ஐயோ, பேசாம கைய வச்சுட்டு சும்மாவே இருந்திருக்கலாம் போல. கை உடைஞ்சா கூட 1 மாசம் சும்மா ஜாலியா சுத்தலாம்னு பார்த்தா அப்ப கூட விட மாட்டேங்கிறாளுங்களே. வெட்டிட்டியலாத்த? பார்த்தா தெரியல, வெட்டிட்டே இருக்கேன். என்னத்த, அன்னைக்கு நான் வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டா வெட்டினதுக்கு அப்படிதான் திட்டினீங்க. இப்ப நீங்க வெட்டி வச்சிருக்கீங்க. கொஞ்சம் கூட அறிவே இல்லையாதா? இப்படிதான் வெட்டுவாங்களா? எப்படி அத்தை, நீங்க பண்ணது உங்களுக்கே வந்திருக்கா? இந்த 1 மாசமா பாத்துக்கிறேன்னு இப்படிதான் டாக்டர் பாத்துக்கிட்டா. எந்த அளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுட்டாங்க டாக்டர். டாக்டர், எடுத்துட்டு பேசலாம்ல? நானும் உட்கார்ந்து 1 மாசம் ஆச்சு, உட்கார்ந்து பேசலாம்ல? என்னம்மா இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க போல? ஆமா டாக்டர், நான் பண்ணினேன், நீங்க பாத்தீங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஏன் டாக்டர், அவங்களுக்கு அது கேள்வி என்ன கேட்க மாட்டேன்றீங்க? அப்படி என்ன அவங்க பண்ணிட்டாங்க? என்னையும் கேளுங்க, அவங்க என்ன பண்ணுனாங்கன்னா. மருமகளே, என்னத்த, வேலையில இருக்கும் போது கூப்பிட்டே இருக்கலாம். கை உடைஞ்சா கூட கம்முனே இருக்க மாட்டேலே. அது இல்ல மருமகளே, கையெல்லாம் அடிபட்டு கட்டு போட்டு கிடக்குறேன். கொஞ்சம் வாய் கேக்குது. மட்டன் சூப்பு இல்ல, சூப்பு கொஞ்சம் போட்டு கொண்டு வா மருமகளே. சரிட்ட. கை உடைஞ்சு கிடந்தாலும் கொழுப்பு அடங்காது. இங்க வாங்க, போயிடாதீங்க. என்ன, உனக்கு எருமை சூப்பு வேணுமா? அது இல்ல அண்ணி, பசிக்குது. சோறு சோறு போடு, எடுத்துட்டு வாரேன். இந்தாங்க. என்ன அண்ணி, 3 வேளைய இட்லி சாம்பாரா? பின்ன நீங்க தின்ற தீனுக்கு 3 வேளைய இட்லி சாம்பார் போடாம பிரியாணியா செஞ்சு போடுவாங்க? ஏதோ ஒரு நாள் வெங்காயத்தை உரிச்சு கொடுத்ததுனால செஞ்சு கொடுத்தேன். மறுநாள் தேவைப்படுதுல, ஆனா நீங்க உரிக்கணும்ல. அது முடியலன்னா இட்லி தானே. அட பாருங்களா, நல்லா வெட்டுதோம்லே. கைய உடைச்சு போட்டு ஆவி குழஞ்சு போனது நாங்க, வெட்டுறது நீங்களா? நடத்துங்க நடத்துங்க. நல்ல வெட்டி புட்டு வருதுவோ பாரு. என்னத்த, ஏதாச்சும் வேணுமா? எனக்கெல்லாம் ஒண்ணும் வேணாமா. நீங்க 2 பேரும் என்ன சாப்பிட்டீங்க? இந்த நிலைமையில உங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு நாங்க என்ன சாப்பாடு சாப்பிட முடியும்? நாங்களே பழைய கஞ்சி குடிச்சிட்டு வரோம். பொய் பொய் பொய். இதுல என்ன பொய் சொல்ல வேண்டியது கிடக்கு லட்சு? நீங்க இப்படி இருக்க நிலைமையில நாங்க வந்து பிரியாணி சாப்பிட முடியும்? மாடு கணக்க வேலை தான் செய்யணும். ஆனா ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிட வழி இல்ல டாக்டர். டாக்டர், இருந்தாலும் அவ புழுவுறா. அப்படி இருந்தா அதுங்க சாப்பிட்டுச்சு டாக்டர் பிரியாணி. சரி சரி, எடுத்து விட்டுறேன். டேய், எடுத்து விட்டுரு. ஐ, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். மக்கா, கை பழையபடி ஆயிட்டு. ஆமாமா. சரிம்மா, அதான் எடுத்து விட்டுட்டோம்ல, நீங்க ஏன் இன்னும் அழுவுறீங்க? இல்ல விடுங்க, பரவாயில்ல, சொல்லுங்க. எடுக்காம இருந்த வரைக்குமாச்சும் ஓரளவுக்கு நிம்மதியா போச்சு. நானும் கொஞ்சம் கொஞ்சம் பழச்சு கிடந்தேன். இதுக்கப்புறம் எடுத்து விட்டுட்டீங்க, என்னதான் வச்சு செய்வாங்க. சரிம்மா, நாங்க வரோம். அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஏம்மா,
உன் மருமவக்காரிய மட்டும் சும்மா விடவே கூடாதுமா, அதுவும் அவ அம்மைய விட்டுறவே கூடாது. ஆமாடி மக்கா. வழி அமிச்சிட்டேன். ஆமா மருமவளே, உன் அம்மா எங்க? இப்போதான் அவங்களதான் வழி அனுப்பிச்சிட்டு வரேன். போதும், நான் கிளம்புறேன். அடுத்த வாரம் பொங்கலுக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. என்னது போயிட்டாளா? இருக்கட்டும், அப்புறமா பாத்துக்கிறேன். சொந்தங்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க சோட்டு கலாட்டா சேனலை பெல் ஐகானோட சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சிருங்க. சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்ல சொந்தங்களே, கண்டிப்பா மறக்காம எங்க வீடியோ எப்பலாம் போடுறோமோ மறக்காம பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் சொந்தங்களே, இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமா இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.